ஹே அழகேஸ் நம்ம சேனல் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஃபெல்லோஷிப் ஆஃப் த ரிங் அந்த மூவியோட பிரேக் டவுன் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே கைஸ், ரொம்ப பேச வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்வின் கிங்குகளுக்கு 3 மோதிரமும், டார்க் லார்ட்ஸுக்கு 7 மோதிரமும், அப்புறமேட்டு நார்மல் மனுஷங்களுக்கு 9 மோதிரங்களும் வந்து தயாரித்தாங்க. இது எல்லாத்தை விட பவர்ஃபுல்லான ஒரு மோதிரம் தான் வந்து மோர்டாரில் தயாரிக்கப்பட்டது. அந்த மோதிரத்தை வச்சுருந்தவன் தான் வந்து சௌரான். அவனுக்கு வந்து இந்த உலகத்தையே வந்து ஆளணும்னு ஆசை. அதனால் பழங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய வாரே வந்து நடந்திருக்கும். அந்த வாரில் வந்து சௌரான் தான் வின் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அந்த மோதிரத்தை பவர் வந்து ரொம்ப அதிகமான பவரு. அந்த டைமில் தான் வந்து இசில்டார்னு வந்து ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் வந்து சௌரான் கையிலேருந்து அந்த மோதிரத்தை வந்து பிரித்து எடுத்திருப்பார். அதனால் சௌரானும் அவனுக்கு கீழே இருந்த ஆர்ஸ் எல்லாருமே வந்து செத்து போயிட்டு இருப்பாங்க. எப்படியோ ஃபைனலாக வந்து இவங்க இந்த வாரை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அந்த மோதிரம் வந்து இசில்டார் கிட்ட பத்திரமா தான் இருந்திருக்கும். ஆனால் மற்றவங்களும் வந்து அந்த மோதிரம் அவங்களுக்கு வேணும்னு வந்து இது பண்ணி இசில்டாரை வந்து கொண்டுட்டு இருப்பாங்க. அந்த மோதிரம் வந்து ஒரு கடலுக்குள்ளே வந்து போய் விழுந்துட்டு இருக்கும். அந்த மோதிரத்தை வேறு யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால் 2500 வருஷம் மோதிரம் வந்து அதே இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து கோலம்ன்ற ஒருத்தன் வந்து அந்த மோதிரத்தை கண்டுபிடிக்கிறான். கோலம் அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சி அவனை வச்சுன்னு இருக்கான். ஆனால் அந்த மோதிரம் வந்து திரும்பி அவங்ககிட்ட இருந்து தொலைஞ்சு போகுது. அந்த மோதிரத்தை இந்த வாட்டி எடுக்கிறது யாருன்னா வந்து பில்போ பேகின்ஸ்ன்ற ஒரு ஆபிட் தான் வந்து எடுக்கிறாரு. அவர்கிட்டயே அந்த மோதிரம் வந்து பத்திரமா தான் இருக்குது. பில்போ பேகின்ஸ்க்கு வந்து வயசாயிடுச்சு. அதே மாதிரி அந்த மோதிரம் வந்து பில்போ பேகின்ஸே வந்து கண்ட்ரோல் பண்ண பார்த்துன்னு இருக்குது. அதனால் வந்து அவர் நிம்மதியை தேடி போகணுன்றதுக்காக அவங்களோட சையர்ன்ற கிராமத்தில் வந்து கடைசி ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வைக்கிறாரு. அந்த பார்ட்டியோட எண்ணில் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த மோதிரத்தை வந்து கடைசி யூஸ் பண்ணி பார்ப்போன்னு வந்து போட்டு பார்க்குறாரு. அது போட்ட உடனே வந்து அந்த இடத்துல இருந்து அவர் காணாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படியே மறைஞ்சு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஜாலியாக வந்து கிளம்பி போதுக்கு இருக்காரு. அந்த டைமில் கேண்டால்ஃப்ன்ற ஒருத்தர் வராரு. அவர் வந்து பில்போ பேகின்ஸோட ஃப்ரெண்டு தான். அவருக்கும் இந்த மோதிரத்தை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த மோதிரத்தை வந்து நீ ஃப்ளூடோ கிட்ட கொடுப்பலன்னு வந்து கேண்டால்ஃப் வந்து கேட்குறாரு. பில்போவும் அந்த மோதிரத்தை கொடுக்காம எங்கே போக போகிறேன்னு தான் வந்து சொல்லுவார். ஆனால் போகிறப்போ வந்து அந்த மோதிரத்தை அவர் கொடுக்கவே வந்து விருப்பம் இருக்காரு. பில்போ வந்து அவ்வளோ கோவத்தில் இருப்பார். அந்த மோதிரத்தை கொடுக்குறப்ப எப்படியும் அந்த மோதிரத்தை போட்டு பில்போ அந்த இடத்த விட்டு போயிடுவார். கேண்டால்ஃப் வந்து அந்த மோதிரத்தை எடுக்கலான்னு பார்ப்பாரு. ஆனால் கேண்டால்ஃப் அந்த மோதிரத்தை வந்து எடுக்க முடியாது. ஃப்ளூடோ வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்ப்பான். உண்மையாக பில்போ போயிட்டாரான்னு வந்து கேண்டால்ஃப் கிட்ட வந்து கேட்பான். ஆமான்னு வந்து அவரோ சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை பார்ப்பான். ஃப்ளூடோ அந்த மோதிரத்தை எடுப்பான். அவனால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் கேண்டால்ஃப் வந்து என்ன சொல்லுவான்னா, இந்த மோதிரத்தை இனிமேல் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன். அவருக்கு வந்து பல உண்மை தெரியணும்னு வந்து கிளம்பி போயிருப்பார். அங்கே போய் பார்த்தா தான் கேண்டால்ஃபுக்கு தெரிய வரும். ஆல்ரெடி சௌரான் வந்து திரும்பி வர ஆரம்பிச்சிட்டான். சௌரானோட ஆளுங்களை வச்சு அந்த மோதிரத்தை தேடின்னு இருக்கான்னு வந்து தெரிய வருது. அதனால் கேண்டால்ஃப் வந்து திரும்பி சையருக்கு வேகமாக வராரு. கேண்டால்ஃபுக்கும் வந்து இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணோன்னே தெரியாது. அதனால் அவர் வழியே இல்லை. ஃப்ளூடோ வந்து இந்த சையரை விட்டு அனுப்புற தவிர்த்து அவர் வழி இல்லைன்னு வந்து என்ன பண்ணுவார்னா, ஃப்ளூடோ வந்து இந்த மோதிரத்தை எடுத்துன்னு கிளம்ப சொல்லுவார். இவங்க பேசுகிறது வந்து ஃப்ளூடோவோட ஃப்ரெண்டு சாம்ன்ற வந்து ஒட்டி கட்டுருவான். அதனால் கேண்டால்ஃப் வந்து ஃப்ளூடோக்கும் வந்து ஒரு துணை தேவைன்னு வந்து சாமியும் கூடவே அனுப்பிச்சு விட்டுறாரு. கேண்டால்ஃப் வந்து அதே மாதிரி அவரோட பழைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிருப்பார். அவரோட பழைய ஃப்ரெண்டுக்கு தான் வந்து இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் வந்து அங்கே கிளம்பி போயிருப்பார். கேண்டால்ஃபோட பழைய ஃப்ரெண்டு பேர் தான் வந்து சாரமான். அவங்ககிட்ட வந்து போயிட்டு கேட்பாரு. ஆனால் அப்போ தான் கேண்டால்ஃப் ஒன்று தெரிய வரும். சாரமான் வந்து ஆல்ரெடி சௌரானுக்கு தான் வந்து வேலையை பார்த்துன்னு இருக்கான்னு. அதனால் வந்து கேண்டால்ஃப் அந்த சௌரமான் வந்து அடித்து போட்டு கேண்டால்ஃப் அங்கேயே பிடிச்சி வைக்கிறான். ஃப்ளூடோவும் சாமும் வந்து கேண்டால்ஃப் சொன்ன இடத்துக்கு போயின்னு இருக்கப்போ தான் வந்து அவங்களோட இன்னும் 2 ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாங்க. பெப்பின் அதுக்கப்புறம் மேரி. இவங்க வந்து ஒன்றா போய்க்கின்னு இருக்காங்க. அப்போ தான் வந்து சௌரானோட அடியாளுங்க வரதை வந்து இவங்க பார்க்குறாங்க. இவங்க ஒளிஞ்சிருந்து பார்த்தா அவனுங்க வந்து பக்கத்தில் வந்து தேடுவாங்க. எப்படியோ 4 பேருமே அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு கேண்டால்ஃப் சொன்ன இடத்துக்கு வந்து போய் பாருங்க. அங்கே போய் பார்த்தா கேண்டால்ஃப் வந்து 6 மாதம் ஆகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லை, கேண்டால்ஃப் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். நாங்கள் வெயிட் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஃப்ளூடோ வந்து அவனோட கண்ட்ரோலையே மீறி அந்த மோதிரத்தை வந்து அவன் கையில் போட்டுடுறான். அதனால் வந்து சௌரானுக்கு வந்து இவன் இயற்கை இடம் வந்து தெரிஞ்சிடுது. அவன் கிளம்பி வரான். இந்த மாதிரி ஃப்ளூடோ இந்த மோதிரத்தை போகிறத வந்து ஆரகான்ற ஒருத்தர் வந்து பார்த்துருப்பாரு. அதை பார்த்த உடனே ஃப்ளூடோ வந்து தனியாக கூட்டின்னு போயிடுவார். அவர் வந்து இந்த மோதிரம் எப்படி உனக்கு கிடச்சிது அப்படி இப்படின்னு வந்து கேட்டுன்னு இருப்பார். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சௌரானோட ஆளுங்களாம் வராங்கன்னு வந்து தெரிஞ்சோடனே ஆரகான் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் ஃப்ளூடோவையும் வந்து தனியாக கூட்டின்னு போயிடுவார். இந்த மோதிரத்தை பத்திரமா எடுத்துன்னு போகணுன்றதுக்காக ஆரகானும் வந்து ஃப்ளூடோ கூட தான் வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறாரு. இந்த மாதிரி போய்க்கினே இருக்க ஒரு டைமில் வந்து சௌரானோட அடியாளுங்க வந்து ஃப்ளூடோ வந்து அவங்க கத்தி வச்சு வந்து குத்திடுறாங்க. ஃப்ளூடோ வந்து அவங்கள மாதிரி மாற நிலமையில் இருக்கான். அந்த டைமில் கரெக்டாக வந்து ஆர்வென்றவங்க வந்து ஃப்ளூடோ வந்து இவங்க அப்பாவால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி வந்து கூட்டின்னு போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ஆர்வினோட அப்பா வந்து எப்படியோ ஃபைனலாக காப்பாற்றிடுறாரு ஃப்ளூடோவை. ஃப்ளூடோ கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல வந்து கேண்டால்ஃப் இருக்காரு. எப்படியோ கேண்டால்ஃப் வந்து சௌரமானே வந்து ஏமாற்றிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. இந்த இடத்துல தான் பில்போ பேகின்ஸும் இருக்காரு. பில்போ பேகின்ஸ் வந்து ஃப்ளூடோக்கு 2 பொருள் தராது. ஒன்று வந்து ஒரு கத்தி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்மர் செட் வந்து ஒன்று தராரு. ஆர்வினோட அப்பா பேர் தான் வந்து எல்ராண்டு. எல்ராடு வந்து
இப்போ என்ன பேசினிருக்காருன்னா வந்து யார் வந்து இந்த மோதிரத்தை அழிக்கிறதுக்கு கிளம்பி போக போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாருமே வந்து போகிறேன்னு வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் ஃப்ளூடோ வந்து நானே இந்த மோதிரத்தை அழிக்கிறேன்னு வந்து சொல்கிறான். அந்த மாதிரி ஃப்ளூடோ சொல்கிறனால ஃப்ளூடோவோட ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறமேட்டு காண்டால்ஃபு, அதுக்கப்புறம் வந்து ஆரகான், அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஒரு சில பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு பனிமலையை கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அந்த பனிமலையில் இவங்க கடந்து போகிறது கூட வந்து சாரமனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவன் வந்து இவங்களை கடந்து போகவே விட மாட்டேங்கிறான். அதனால் அவர் வழியே இல்லை, வேறு வழியாக தான் போனோன்னு வந்து திரும்பி அவங்க வேறு வழியில் போகிறாங்க. இப்போ வந்து ஒரு குகை வழியாக அவங்க போகிறாங்க. ஆனால் அந்த குகையை திறக்கணும்னா வந்து ஒரு பாஸ்வேர்டு சொல்லணும். காண்டால்ஃப் வந்து அவருக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்ட்லாம் சொல்கிறாரு. சொன்னாலும் வந்து அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்போ தான் தெரிய வருது பாஸ்வேர்டை மாட்டி போத்தாங்கன்னு. எப்படியோ ஃபைனலாக அந்த பாஸ்வேர்டை அவங்க கண்டுபிடிச்சி சொல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா வந்து எல்லாருமே அங்கே செத்து போய் கிடக்குறாங்க. திரும்பி வந்த வழியாக ஓடிலான்னு பார்க்குறாங்க. ஆனால் வெளியே பார்த்தா ஒரு பயங்கரமான மிருகம் இருக்குது. வேறு வழியே இல்லை, இந்த குகை வழியாக தான் போனோன்னு குகைக்குள்ளேயே போகிறாங்க. இப்படி அவங்க போகிறப்போ வந்து ஒரு கும்பலாக ஆர்க் வந்து அப்படியே இவங்களை சுற்றி போட்டுறாங்க. அவ்வளோதான், செத்தோண்டான்னு நினைக்கிறப்ப இந்த ஆர்க்கோட ஒரு பயங்கரமான பிரச்சனை வந்து இவங்களை நோக்கி வருது. பேல்ட்ராகன்ற ஒரு சாத்தான் வந்து வருது. எப்படியோ வந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கேண்டால்ஃபுக்கு தெரிஞ்சிருது இந்த இடத்துல இருந்து எல்லாரையும் தப்பிச்சு போக முடியாதுன்னு. அதனால் கேண்டால்ஃப் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை வாங்கி கொடுக்கலான்றதுக்காக பேல்ட்ராக் கூட வந்து சண்டை போடுறாரு. கேண்டால்ஃபும் பேல்ட்ராக சேர்ந்து ஒரு பாதாளத்துக்குள்ளே வந்து விழுந்துடுறாங்க. இவங்க எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து கேலக்ட்ரியில் இருக்க இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அப்புறம் கேலக்ட்ரிகிட்ட வந்து கொஞ்சம் கிஃப்ட்லாம் வாங்கின்னு திரும்பி வந்து அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துன்னு இருப்ப ஆர்ட்ஸுக்கிட்ட வந்து வசமாக வந்து மாட்டிக்கிறாங்க. வேறு வழியே எல்லாமே எப்படியாவது வந்து தப்பிச்சு போகணுன்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் பெப்பினும் அதுக்கப்புறம் மெரியும் வந்து ஆபத்தில் இருக்கிறத பார்த்த போரமீர் வந்து அவர் உயிரை கொடுத்து வந்து அவங்க 2 பேரையும் வந்து காப்பாற்றுறாரு. அவங்க 2 பேரையும் ஆர்ட்ஸ் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்கக்கிட்ட மோதிரம் இருக்குன்னு நினச்சிக்கினேன். இதுக்கப்புறம் வேறு யாருமே செத்து போயிடக்கூடாதுன்னு ஃப்ளூடோ வந்து என்ன பண்ணுறான்னா வந்து அவனும் சாமும் மட்டும் வந்து தனியாக போகிறாங்க. லெகலஸ், கிம்லி, ஆரகான் வந்து அவங்க பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி போகிறதுக்காக இருக்காங்க. இதோட வந்து இந்த படம் முடியுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் படத்தை வந்து 7 நிமிஷத்தில் சொல்லிட்டேன். நம்ம சேனல் வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வரும். சரி, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, see you.